வந்து 5த் சேலஞ்சா வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு பில்ட் பண்றது வந்து எப்படின்னு தெரியல அப்படின்னா, நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துக்கங்க. லாஸ்ட் வீடியோ நான் எப்படி ஒரு சேலஞ்ச வந்து பில்ட் பண்றதுன்னு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஒரு 2 வேல எது நீங்க பார்த்தாலும் ஓகே. அத யூஸ் பண்ணி நீங்க வந்து சேலஞ்ச வந்து பில்ட் பண்ணிக்கலாம். பில்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து என்னென்ன ஃபைல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துரலாம். இந்த அரே செட் லென்த் இது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு சேலஞ்சில சேஞ்ச் ஆன ஃபைல் வந்து அப்படியே இருக்கு. ஸோ அவங்க நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ண ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பில்ட் இன் அரே டாட் சி இந்த ஃபைல் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓல்டு. ஸோ இத நீங்க கண்டுக்க வேணாம். இது எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. அது வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. ஏன்னா வந்து இந்த ஃபங்ஷனுமே இப்ப அவைலபிளா இல்ல. இது பழசுனால அது அப்படியே வந்து இங்க கிட்ல வந்து காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஃபங்ஷன் தான் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது. இது மட்டும் தான் அவங்க எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பிட்இன்ஸ் அரே டாட் சிசி இந்த கோட்ல. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்டின்னு நம்ம பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அவங்க ரிசீவ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு ஜேஎஸ் அரேவான்னு செக் பண்றாங்க. ஒருவேள ஜேஎஸ் அரேவா இல்ல அப்டின்னா, நமக்கு வந்து எரர் வந்து த்ரோ பண்ணிடுறாங்க நோ அப்டின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அதில சிம்பிள் எலமெண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்றாங்க. இது 2 செக் பண்ணிட்டு இத எரர் வந்து அவங்க த்ரோ பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து ரிசீவர் ஆப்ஜெக்ட்ட வந்து ஒரு ஜேஎஸ் அரேவா வந்து கேஸ்ட் பண்றாங்க. கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த அரேவோட என்ன எலமெண்ட்ஸ் கைண்ட் அப்டின்னு பார்க்குறாங்க. எலமெண்ட்ஸ் கைண்ட்னா வந்து அதில இருக்க எலமெண்ட்ஸோட டைப் வந்து பார்க்குறாங்க. இது வந்து ஒரு டபுள் எலமெண்ட்ஸான்னு பார்க்குறாங்க. டபுள் எலமெண்ட்ஸ்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எவ்வளவான்னு பார்க்குறாங்க. இல்ல அது ஒரு ஸ்ட்ரிங் இல்ல அதுக்குள்ள இருக்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, அவங்க வந்துட்டு நீட் அரே ஆஃப் டபுள் நம்பர்ஸ் அப்டின்னு வந்து எரர் வந்து த்ரோ பண்ணிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட லென்த் வந்து 2க்கு மேல இருந்துச்சு அப்டின்னா, டூ மெனி ஆர்குமென்ட்ஸ்ன்னு வந்து அவங்க எரர் வந்து த்ரோ பண்ணிருவாங்க. ஸோ 2 அது என்ன மீனிங் அப்டின்னா, இப்போ வந்து நீங்க டெஸ்ட்ன்னு ஒரு அரே வச்சிருக்கீங்க. இப்டி வச்சுக்கலாம். இந்த மாரி வச்சிருக்கீங்க. இப்ப டெஸ்ட் டாட் அ ஆஃப் இந்த மாரி வச்சிருக்கீங்க. ஸோ, இதுக்குள்ள நீங்க வந்து இப்படி குடுத்தா இது வந்து 2 கிடையாது. ஸோ, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அரே டாட்ல ஆர்க் ஸ்டார்ட் லென்த் கிடையாது. ஸோ, இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் இட் செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்குமென்ட் தான். ஸோ, அதுக்குள்ள பாஸ் ஆகுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இதுல 3 ஆர்குமென்ட் இருக்கு. ஸோ, 2 ஆர்குமென்ட்னா நம்ம வந்து இந்த மாரி தான் வந்து அதுக்கு வந்து இதாகும். ரிசீவ் ஆகுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் வந்து லென்த் வந்து கவுண்ட் பண்றாங்க. ஸோ, இதோட லென்த்த வந்து பார்த்தீங்கன்னா, 2க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து நீட் டூ மெனி ஆர்குமென்ட்ஸ் அப்படின்னு வந்து அவங்க த்ரோ பண்ணிடுறாங்க. ஸோ, நம்ம ஒண்ணு என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி கால் பண்ணலாம். இல்லாட்டி அதுக்குள்ள ஒரு வேல்யூ வச்சு கால் பண்ணலாம். ஸோ, இந்த மாரி தான் வந்து நம்ம ஃபங்ஷன் வந்து கால் பண்ற மாரி இருக்கும். இந்த அரே ஆஃப் பை 1 இந்த பில்டின் ஃபங்ஷன. ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அது வந்து ஒரு டபுள் அரேவ வந்து கேஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட லென்த்த வந்து எடுத்து லென் இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆ ஆர்க் ஸ்டார்ட் லென்த் வந்து 2ஆ இருந்துச்சுன்னா, அவங்க நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணிருவாங்க. ஒருவேள வந்து அ 2க்கு மேல இருந்துச்சுன்னா எரர் வந்து த்ரோ பண்ணிருவாங்க. அது வந்து 1ஆ இருந்துச்சுன்னா, இங்க வந்து ஹேண்டில் பண்ணிருவாங்க. இது வந்து 2ஆ இருந்துச்சு அப்டின்னா, இத வந்து ஹேண்டில் பண்றதுக்காண்டி இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ 1ஆ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு நம்பர வந்து ரிட்டர்ன் பண்றாங்க. என்ன என்ன ரிட்டர்ன் பண்றாங்க அப்டின்னா, இது நம்ம குடுத்துருக்க அரேயோட எலிமெண்ட்ஸ்ல வந்து இந்த லென் இந்த இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூவ வந்து ரிட்டர்ன் பண்றாங்க. ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதோட லென்த் வந்து இப்போதைக்கு வந்து 1ஆ இருக்கும். ஏன்னா, அது இதுல வந்து 1.1ங்கிற வேல்யூ தான் இருக்கும். ஸோ 1ங்கிற இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்றாங்க. ஸோ ஆனா நீங்க வந்து யோசிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து 0, 1, 2 இந்த மாரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா அவங்க ரிட்டர்ன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த அறைக்குள்ள இல்லையே! இப்ப இது வந்து அவங்க 0வ ரிட்டர்ன் பண்ணா தானே வந்து நமக்கு வந்து 1.1 கிடைக்கும். ஆமா. அந்த மாரி தான் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்றாங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வல்னரபிலிட்டியும் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்டின்னா, லென்த் -1 இந்த மாரி அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ லென்த்ன்னு ரிட்டர்ன் பண்றனால, நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க அரேவ தாண்டி நம்மளால வந்து ரீட் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, அப்படியே வந்து அந்த அரேக்கு அப்புறம் இருக்கிறத வந்து நம்மளால ரைட் பண்ண முடியும். அதான் வந்து இங்க எழுதியிருக்காங்க. ஸோ செட் லென் லென்னா நான் அந்த இண்டெக்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம குடுத்த வேல்யூ. ஸோ அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ரைட் பண்ணிடுறாங்க. இது வந்து இதுக்கு நம்ம பாஸ் பண்ற வேல்யூ வந்து ஒரு நம்பரா வந்து இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங்காலாம் நீங்க வந்து சென்ட் பண்ணக்கூடாது. ஸோ இஸ் நம்பர்ன்னு செக் பண்ணிட்டு அவங்க வந்து எரர் வந்து த்ரோ பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா வந்து பண்றாங்க. இந்த இடத்துல தான் வந்து வல்னரபிலிட்டியுமே வருது. ஸோ அவங்க லென்த்த வந்து ஒழுங்கா வந்து செக் பண்ணாம, லென் -1 குடுக்காம வெறும் லென்ன்னு ரிட்டர்ன் பண்றனால, ஸோ இதோட லென்த் வந்து 1ன்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வந்து இதுக்கு அப்புறம் தான் வந்து வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ இத வந்து நம்ம ஜிடிபில போட்டு பார்க்கலாம். எந்த மாரி வேல்யூ வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ராப்பர் ஃபங்ஷன வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஃப்ளோட் இன்டூ ஃப்ளோட் வந்து கன்வெர்ட் பண்றதுக்காண்டி. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அரே வந்து டிஃபைன் பண்ணிப்போம். இதில வந்து நான் சும்மா 1.1.2 குடுத்துக்கிறேன். இத வந்து நான் ஜிடிபில வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 1.1, 1.2ன்னு வந்து வருது. இதோட லென்த் வந்து நம்ம செக் பண்ணுவோம்.
இதில பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்கு. ஸோ நீங்க வந்து இத நீங்க பார்க்குறப்போ 1.1 எடுக்கிறப்ப இந்த மாரி 1.1 எடுக்கலாம். 1.2ன்னு எடுத்துக்கலாம். இதே வந்து அரே ஆஃப் 2ன்னு எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து வராது. ஏன்னா வந்து அது வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. நார்மலா வந்து ஜெனரலா ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஸோ நம்ம இந்த அரேயோட அட்ரஸ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். டீபக் பிரிண்ட் யூஸ் பண்ணிட்டு. இந்த அவுட்புட்ட வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோட அட்ரஸ் இருக்கு. இதோட மேப் இங்க இருக்கு. இது எலமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. நம்ம அதோட அட்ரஸ காப்பி பண்ணிட்டு, இதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, அதோட மேப்பு. இது வந்து ப்ராப்பர்ட்டீஸ். இது பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்ஸ் பாயிண்டர். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா, லென்த். இங்க தான் வந்து எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எலமெண்ட்ஸோட அட்ரஸ் நான் தனியா கூட காப்பி பண்ணிக்கிறேன். இது 2மே சேம் அட்ரஸ் தான். இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம அரேவோட மேப் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதோட லென்த் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கொடுத்த 1.1ங்கிற வேல்யூ இருக்கு. 1.2ங்கிற வேல்யூ இங்க இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேல்யூ இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அடுத்து ஒரு மேப் மாரி தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேப்பு, இது வந்து ப்ராப்பர்ட்டீஸு, இது எலமெண்ட்ஸ் பாயிண்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த். ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இங்க தான் வந்து அது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தா தெரியும். இதுதான் வந்து அந்த அரேவோட அட்ரஸு. இங்க வந்து நம்ம எலமெண்ட்ஸ் பாயிண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது 4Dங்கிற இடத்துல. 4Dங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் இருக்கு. இங்க 4Cன்னு இருக்கு. ஏன்னா வந்து பாயிண்ட் டேக் பண்ணி அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒண்ணு மைனஸ் பண்ணிட்டோம்னா, இந்த இடத்துல தான் நமக்கு எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேல இருக்க வேல்யூஸ்லாம் இருக்கு. நான் இன்னொரு இன்னொரு இதற்கு நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். 20 இது நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு 1.1ங்கிற வேல்யூ இருக்கு. 1.2ங்கிற வேல்யூ இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம அரே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ண முடியுது அப்டின்னா, இந்த வேல்யூ வந்து நம்ம டெக்னிக்கலி வந்து நம்ம ரீட் பண்ணலாம். இந்த வல்னரபிலிட்டிய யூஸ் பண்ணி. ஸோ அத நம்ம செக் பண்ணலாம். நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து இந்த வேல்யூ கிடைக்குதா அப்டின்ட்டு. ஸோ அரே டாட் ஆஃப் பை 1 குடுக்குறப்ப நமக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ வருது. இத நம்ம ஹெக்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணிப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 725 1 சிபி 821 இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ 1.2, 1.1 இந்த 2 எலமெண்ட்ஸ தாண்டி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம 2வது இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ வந்து ரிட்ரைவ் பண்ண முடியுது. ஸோ டெக்னிக்கலி வந்து 0, 1 2 தான் நம்ம ரிட்ரைவ் பண்ண முடியும். அரேய பொறுத்தளவுக்கு இண்டெக்ஸிங்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 2ண்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ வந்து நம்ம குடுக்குறனால, நம்மளால அதோட மேப் வேல்யூ வந்து நம்மளால எடுத்துக்க முடியுது. ஸோ நம்ம இத வச்சு என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம போன வீடியோல பார்த்துருப்போம். நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அரேயோட மேப்ப வந்து நம்ம ஒரு ஃப்ளோட் அரேவா மாத்தி, அதுல ஒரு ஆப்ஜெக்ட்ட போட்டு அட்ரஸ் ஆஃப் பிரிமிட்டிவ் வந்து நம்ம வந்து எடுத்திருப்போம். ஸோ இது மாரி நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. V8 ஹீப்ல. அ எலமெண்ட்ஸ் வந்து முன்னாடி இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த அரேயோட மேப்பு அதோட இன்ஃபோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதே வந்து இந்த அரேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஃபைன் பண்ணுவோம். நான் மறுபடியும் ஆஃப் பை 1 குடுக்குறேன். எனக்கு வந்து இதே வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. ஸோ இது எலமெண்ட்ஸோட அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி இருந்த மாரி தான் வந்து இருக்கு. இந்த அரேவ வந்து நம்ம மறுபடியும் அட்ரஸ காப்பி பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த எலமெண்ட்ஸ் அட்ரஸ காப்பி பண்ணிக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த அரேவோட அ மேப் வந்து இந்த இடத்துல இருக்கு. அதோட ப்ராப்பர்ட்டீஸ் இங்க இருக்கு. அதோட எலமெண்ட்ஸ் பாயிண்டர் இங்க இருக்கு. லென்த் வந்து இங்க இருக்கு. ஸோ ஆனா வந்து நீங்க போன வீடியோல பார்த்தப்ப, நீங்க அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட வந்து நீங்க லோக்கல்ல ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க ஷெல் கோட் போடுறதுக்கு முன்னாடி இது மாரி நார்மலா இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்டிமைஸ்ட் கோட் வந்து மேல இருந்துச்சு அப்டின்னா, இதோட அலைன்மென்ட் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அத யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறோம். நான் பார்த்தீங்கன்னா, ஷெல் கோட வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஷெல் கோட வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். எப்பயுமே நீங்க வந்து எக்ஸ்பைர் ரன் பண்றப்ப ஷெல் கோட ஃபர்ஸ்ட் நீங்க பேஸ்ட் பண்ணிருங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் உங்களுக்கு மெமரி அலைன்மென்ட் தென் ஆஃப்செட்லாம் வந்து சேஞ்ச் ஆகுறனால, இத நீங்க ஃபர்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டிமைஸ் ஆயிட்டு எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு முடிச்சுட்டு வந்து வச்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க டிஃபைன் பண்றதெல்லாம் ஆஃப்செட் வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகாம தான் இருக்கும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேம் கோட வந்து ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு மேல வந்து ஒரு ஆப்டிமைஸ்டு கோட் வந்து வச்சிருக்கோம். இப்போ வந்து நான் ஆஃப் பை 1 யூஸ் பண்ணி ரீட் பண்றேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1 சிபி அந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1D5 A4D இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைக்குது. இத நான் இங்க நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஜெக்ட்டோட மேப்ப வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்டோட மேப்ல தான் அந்த 1D5 A4Dங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ மெமரி வந்து எப்படி வந்து இப்ப அலைன் ஆயிருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அரேவோட எலிமெண்ட்ஸ் வந்து இருக்க இடத்த நம்ம பார்த்துட்டு.
இதுதான் பார்த்தீங்கன்னா, அரே எலிமெண்ட்ஸோட லொக்கேஷனு. இங்க வந்து 1.1 இருக்கு. இங்க 1.2 இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெய்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆப்ஜெக்ட்டோட இன்ஃபோலாம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்திருக்கு. இது வந்து இந்த 1D5 A4D இது பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்டோட மேப்பு. இது வந்து ஆப்ஜெக்ட்டோட எலமெண்ட்ஸு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்டோட ப்ராப்பர்ட்டீஸ். இது வந்து எலமெண்ட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அதில இருக்க வேல்யூ 1337ங்கிற வேல்யூ வந்து இங்க இருக்கு. A72 இது நீங்க வந்து 0xAF72 இத வந்து நீங்க ரைட் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தெரியும். இந்த மாரி தான் வந்து எஸ்எம்இ ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ, நம்ம எப்பயுமே ரைட் ஷிஃப்ட் பண்ணி தான் வேலைய வந்து பார்க்க முடியும். ஸோ, பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டோட மேப்புக்கு வேல்யூ வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட்டோட மேப் வேல்யூ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதில இருக்க ப்ராப்பர்ட்டி வேல்யூவும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்டியா தான் இருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டீஸ் வந்து அசைன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ வந்து மாறிரும். ஸோ, இத சொல்றப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆப்ஜெக்ட்ல இருக்க ப்ராப்பர்ட்டீஸ்லாம் எப்படி V8 வந்து ட்ராக் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ, அப்பதான் வந்து நம்மளால வந்துட்டு இத எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பண்ண முடியும். இப்ப இந்த மாரி டிஃபைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. கேட் 1337 இது பார்த்தீங்கன்னா, இது வந்து இன் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து இத பிரிண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க தான் அந்த கேட் 1337ங்கிறது இருக்கு. இது வந்து இன் ஆப்ஜெக்ட்ன்னு இருக்கு. ஸோ, இது இன் ஆப்ஜெக்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்க்கு கீழயே வந்து இந்த வேல்யூஸ்லாம் வந்து அசைன் ஆயிரும். உங்களுக்கு ஒரு டயகிராம் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ, இதான் பார்த்தீங்க அப்படின்னா, இன் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டீஸ். நான் முன்னாடியே எடுத்து வச்சிருந்த எக்ஸாம்பிள். ஸோ, 1337 இந்த மாரி வச்சிருக்கேன். ஸோ, இதே மாரி வேணா நான் இப்ப உங்களுக்கு அகைன் வந்து பண்ணி இது மெமரியில வந்து இதே மாரி பண்ணி காமிக்கிறேன். ஸோ, இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா, இன் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டீஸ். இன் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டீஸ் அப்புட்ன்னா, அ அந்த ஆப்ஜெக்ட் இருக்க இடத்துலயே வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இதாயிரும். இத வந்து நம்ம முன்னாடியே வந்து டிஃபைன் பண்ணி வச்சுட்டோம் அப்புட்ன்னா. ஸோ, நம்ம நெக்ஸ்ட் வந்து டைனமிக்கா நம்ம வந்து மாத்துறோம் அப்புட்ன்னா, இப்போ ஆப்ஜெக்ட் டாட் கேட் 1 ஈக்குவல் டூ 1338 இந்த மாரி குடுக்குறோம் அப்புட்ன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து வேற பேர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இன் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டீஸ். ஆனா இது பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு வச்சு இதுக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து 0ன்னு குடுத்துருக்காங்க. இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து ஒரு இன் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டீஸ் கிடையாது. இந்த நம்ம குடுத்துருக்க வேல்யூ. இந்த வேல்யூ வந்து எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்டின்னா, ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு ஒரு வேல்யூ மேல இருக்கு பாருங்க. இங்க வந்து ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கா? ஸோ இதுல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அரேக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். முன்னாடி நீங்க வந்து 745 இந்த வேல்யூ தான் பார்த்துருப்பீங்க. இப்ப வந்து ப்ராப்பர்ட்டிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ரஸ் வந்து கிரியேட் ஆயிருச்சு பாருங்க. ஸோ இந்த அரேல தான் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆ ஒரு வேள வந்து நம்ம இந்த மாரி குடுத்துருந்தோம்னு வச்சுக்கங்க. செட்டு ஸோ இது மாரி குடுத்துருந்தோம்னா, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ்டு ப்ராப்பர்ட்டீஸ். இண்டெக்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 0, 1, 2ங்கிற நம்ம நம்பர் குடுத்துருக்கனால, அத வச்சு இண்டெக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ இத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இத பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இண்டெக்ஸ்டு ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து இன்னொரு ஃபிக்ஸ்ட் அரே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு மாரி நான் வந்து ஒரு 3 வேரியபிள்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதில இருக்க மாரி தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பிக்சர்ல வந்து இருக்கு. ஸோ இங்க 1ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து 2ல வந்து ஒவ்வொரு 3யா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாரி தான் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஆ இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இங்க 1ன்னு இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து இந்த மாரி இன் ஆப்ஜெக்ட்லயே ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த 137, 1337, 13337 இந்த இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே இதில டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே இன் ஆப்ஜெக்ட்லயே வந்து ஸ்டோர் ஆகிட்டே அப்படியே நெக்ஸ்ட் போகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேனுவலா வந்து நம்ம மாத்திருக்கோம்ல. ஸோ இதுக்கு வந்து தனியா ஒரு ப்ராப்பர்ட்டி அரே கிரியேட் ஆயிரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி அரே வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 4ங்கிற வேல்யூ 4 குடுத்த நம்ம 133 3 3 போட்ட வேல்யூ இந்த 5 3 போட்ட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த அரேல ஸ்டோர் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதே வந்து நீங்க வந்து இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3 இது மாரி இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்டின்னா, இது வந்து தனியா வந்து இந்த மாரி வந்து ஸ்டோர் ஆகும். இதுக்கு தனியா வந்து எலமெண்ட்ஸ்ங்கிறது இருக்குல்ல. இதுல வந்து எலமெண்ட்ஸ் பாயிண்டர் இருக்கும். இந்த எலமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சிமிலரா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் மாரி தான் வந்து இதுவுமே அதுக்கு ஒரு மேப் இருக்கும், லென்த் இருக்கும். நெக்ஸ்ட் அதில இருக்க வேல்யூஸ்லாம் வந்து இண்டெக்ஸபிளா வந்து ஸ்டோர் ஆகிட்டுருக்கும். ஸோ ஏன் வந்து அங்கே நான் 0 ஹோல் அப்படி போட்டிருக்கேன் அப்புட்ன்னா, இது கிரியேட் ஆகுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1 மட்டும் கிரியேட் ஆகாது. ஸோ இது கிரியேட் ஆகுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு.
19 இது வந்திருக்கு. அத நான் வந்து 18ன்னு மாத்திக்கிறேன். ஸோ அது நீங்க கிரியேட் ஆகுறப்பயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து V8 வந்து கிரியேட் பண்ணி வந்து வச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து இங்க 1ன்னு போட்டிருக்கனால, அந்த 1ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 37ங்கிறத வச்சிருச்சு. ஸோ ஈஸியா வந்து இண்டெக்ஸ் பண்றதுக்காண்டி. இதே வந்து நம்ம 0ன்னு குடுத்துருந்தோம் அப்டின்னா, இப்ப நம்ம வந்துட்டு இங்க 0ன்னு குடுப்போம். இந்த மாரி நம்ம வச்சிருந்தோம் அப்டின்னா, இது வந்து 0ங்கிற வேல்யூல வந்து இது வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் வேல்யூன்னு வச்சிருக்கு. ஹோல்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்டியா இருக்கு. ஸோ அப்புறமேல் ஃபில் ஆகுறதுக்காண்டி, இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தான் இருக்கு. ஸோ நான் இங்க 0ல வந்து நான் 3 0 வச்சுட்டேன். இப்ப நான் அகைன் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்துட்டு 0ங்கிற த ஹோல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 1, 1 இந்த மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்துருச்சு. ஸோ இங்க வந்து 4 to 16 இது வந்து ஹோல் வேல்யூன்னு வச்சிருக்கு. ஸோ இந்த ஹோல் வேல்யூ பார்த்தீங்க அப்டின்னா, இதுவுமே இம்பார்ட்டன்டானது தான். இத வச்சு நெறைய எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்லாம் வந்து வந்திருக்கு. இந்த ஹோல் வேல்யூவ வந்து லீக் பண்ணிட்டு, அதுலருந்து ஒரு மேப்போட லென்த்த வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி, தென் அதுலருந்து வந்து உங்க கோட் எக்ஸிகியூஷன் இருக்கிற மாரி சிவிஸ்லாம் வந்திருக்கு. அத நம்ம ஃபர்தரா வந்து நீங்க சீரிஸ வந்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்டின்னா, நம்ம வந்து அத டீபக் பண்ணி டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். இத நீங்க வந்து ரிமூவல் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்டியா வந்து இருக்கு. ஸோ அப்புறமேல் வந்து இவங்க அசைன் பண்றதுக்காண்டி வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 0 இங்க குடுத்துருக்கனால, இங்க வந்து இது இருக்கு. இப்ப நம்ம அத 1 வந்து ரிமூவ் பண்ணுவோம். இப்ப வந்து 0 டூ 1 வந்து இந்த ஹோல் வேல்யூ வந்து மாறிரும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 0, 1 பார்த்தீங்கன்னா, ஹோல் வேல்யூவா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம குடுத்துருக்க நம்பர் தான் வந்து இண்டெக்ஸ்டு அதுல ஸ்டோர் ஆகுது. ஸோ இது மாரி தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்துட்டு இந்த மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ்ல வந்து V8 வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வந்து இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இத வச்சு தான் நம்ம வந்து ஒரு அரேயோட லென்த்த வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ண போறோம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இத வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு வந்து வேணாம். இதுவுமே வந்து பார்த்தீங்க வேணாம். இது மாரியும் வச்சுக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு இன்னாப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி 3 இருக்கு. ஒரு நார்மல் ப்ராப்பர்ட்டி வந்து 1 இருக்கு. இது வந்து ப்ராப்பர்ட்டி அரேல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இத நான் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து இந்த அரேவ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டீஸ் வந்து எதுவுமே வந்து அசைன் ஆகல. இது வந்து 0ன்னு தான் இருக்கு வேல்யூ. இப்போ வந்து நான் இத வந்து ரன் பண்றேன். இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து போட்டுக்குவோம். array.4ன்னு குடுத்து வச்சுக்குவோம். இப்ப நம்ம மறுபடியும் வந்து நம்ம அரேவ நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டீஸ் வந்து அசைன் ஆயிருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வச்சிருக்காங்க. இத நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு அந்த அட்ரஸ்ல என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மேப் இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த் இருக்கு. இதுக்கு வந்து அந்த வேல்யூ இருக்க பாயிண்டர் வந்து இருக்கு. 13337. ஸோ இந்த இது நீங்க எப்படி வந்து பார்க்கலாம் அப்புட்ன்னா, நீங்க வந்து ஜாப்ன்னு குடுத்து நீங்க குடுத்தீங்க அப்புட்ன்னா, அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஜாப்ங்கிறது பார்த்தீங்கன்னா, V8ல குடுத்துருக்க ஒரு டீபக் GDBல வந்து பிளக்கின் தான். ஸ்கிரிப்ட் மாரி அவங்க குடுத்துருப்பாங்க. நீங்க அத வந்து நீங்க போட்டு வச்சுக்கலாம். உங்க GDB இனிட்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஸ்கிரிப்டையும் நீங்க வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு அந்த ஜாப் அதுக்கப்புறம் V8ல குடுத்துருக்க டீபக் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நீங்க ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு நீங்க எந்த அட்ரஸ போட்டாலுமே அதோட இன்ஃபோ வந்து இதில பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் டீபக் பிரிண்ட் தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ நான் இந்த அட்ரஸ மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அரேயோட அட்ரஸு. இது இப்ப நான் ஜாப்ன்னு குடுத்து அந்த அட்ரஸ போடுறேன். அதோட இன்ஃபோ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இது நீங்க வந்து ஃபுல் அட்ரஸ் போடணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஐசோலேட் ரூட் இல்லாம நார்மலா நீங்க எத குடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அதோட இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த கமாண்ட வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 411B2 இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்டர் மாரி தெரியும். ஆனா இது பாயிண்டர் கிடையாது. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இத நீங்க வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணா உங்களுக்கு வந்து தெரியும். இது நம்ம குடுத்த அந்த 437 இந்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இருக்கு. ஸோ இது மாரி நீங்க வந்துட்டு ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ஒரு தனியா அரேல போட்டு அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இத வந்து நம்மளால வந்து லீக் பண்ண முடியும். இந்த ப்ராப்பர்ட்டீஸோட இத வந்து லீக் பண்ண முடியும். நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருப்போம். நம்ம இங்க ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டு, இங்க 1.11 இந்த மாரி குடுத்துட்டு, இதுலருந்து நம்ம ஆஃப் பை 1 அந்த ஃபங்ஷன யூஸ் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதோட மேப்பும், இதோட ப்ராப்பர்ட்டீஸும் வேல்யூ வச்சு நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இப்ப நம்ம அத அகைன் வந்து ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளோட் அரே
ஆஃப் பை 1ன்னு குடுக்குறேன். நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து ரிட்ரைவ் ஆயிருக்கு. இத வந்து நம்ம ஹெக்ஸா வந்து இதில பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூஸ் வந்து இருக்கு. இது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஆப்ஜெக்ட் அரேயோட மேப்பு. இந்த அரே இருக்கு பாருங்க. இதோட மேப்பு. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது ப்ராப்பர்ட்டீஸ் அரேயோட அட்ரஸ். இது வந்து நான் எப்படி சொல்றேன் அப்டின்னா, நீங்க வந்து அரேவ நீங்க டீபக் பிரிண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இத நீங்க டீபக் பிரிண்ட் பண்றப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ப்ராப்பர்ட்டீஸோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் இருக்கு பாருங்க. இதான் வந்து நமக்கு வந்து லீக் ஆயிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டீஸ்ங்க வந்து பார்த்தீங்க இது தனியா வந்து அவங்க ஒரு அரேவா தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு தனியா ஒரு பாயிண்டர் இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, தனியா வந்து ஒரு மேப் இருக்கு, லென்த் இருக்கு. தென் அதோட வேல்யூஸ்லாம் வந்து இப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வேல்யூ வந்து நம்மளால வந்து ரீட் பண்ண முடியும். இந்த வேல்யூ நம்மளால ரீடும் பண்ண முடியும். நம்மளால இத வந்து நம்ம மாத்தியும் வந்து ரைட் பண்ண முடியும். இத நம்ம ஒரு வேள நம்ம மாத்தி வந்து ரைட் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா, இந்த ஹோல் அரேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். நமக்கு தேவையான அட்ரஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த வேல்யூஸ வந்து இத யூஸ் பண்ணி வந்து ரைட் பண்ணிக்க முடியும். இத யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு அரேயோட லென்த்த வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அது எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ, இங்க நான் வந்து இன்னொரு அரே வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறேன். இங்க வந்து நான் ஊப் அரேன்னு வச்சுக்கிறேன். இந்த அவுட் ஆஃப் பவுண்டுக்காண்டி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதோட அட்ரஸ வந்து நம்ம எடுத்துக்குவோம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடத்தோட அட்ரஸு. அவுட் ஆஃப் பவுண்ட் அரேவோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டீஸோட அட்ரஸ வந்து எடுக்கலாம். ப்ராப்பர்ட்டீஸோட அட்ரஸ் அப்டின்னா, இந்த ஆஃப் பை 1 யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுப்போம். இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா, இதுதான் நமக்கு வந்து கிடைச்சிருக்க வேல்யூ. இந்த வேல்யூ வந்து நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சிருக்க ப்ராப்பர்ட்டீஸ் வேல்யூ. இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட அவுட் ஆஃப் பவுண்ட் அரே இருக்க இடம். நம்ம இந்த வேல்யூ வந்து நம்ம இந்த இடத்துக்கு மாத்திட்டோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் அதில இருக்க வேல்யூஸ் வந்து நம்மளால ரைட் பண்ண முடியும். எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல இருக்க வேல்யூ வந்து நம்மளால வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்டின்னா, இதுவுமே வந்து ஒரு ஆ 4 பைட் வந்து தனியா அலோகேட் பண்ணியிருக்காங்க. மேப்க்கு தனி 4 பைட், லென்த்துக்கு 4 பைட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம +8 அட்ரஸ்ல இருக்க வேல்யூ வந்து தான் நம்மளால ரைட் பண்ண முடியும். அந்த array.4 இத யூஸ் பண்ணி வந்து நம்மளால வந்து மாடிஃபை பண்ண முடியும். நம்மளால ரீடும் வந்து பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த ஆப்ஜெக்ட் அரே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட் ஆஃப் பவுண்ட் அரே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. இதோட அட்ரஸ் வந்து இங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல மேப் இருக்கு. இது வந்து ப்ராப்பர்ட்டீஸ். தென் இது வந்து எலமென்ட்ஸ் பாயிண்டர். தென் இங்க வந்து பார்த்தீங்கன்னா லென்த் இருக்கு. நம்ம வந்து இந்த வேல்யூவ வந்துட்டு நம்ம வந்து இந்த வேல்யூவ வந்து நம்ம ஓவர்ரைட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. +4 குடுத்துக்கிறேன். இந்த வேல்யூவ வந்து நம்ம ஓவர்ரைட் பண்ணிட்டோம் அப்டின்னா, இப்ப நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம array.4ங்கிறத வந்து நம்ம ஓவர்ரைட் பண்ண ட்ரை பண்றப்ப, இந்த வேல்யூ ஸ்கிப் ஆயிரும். ஏன்னா இது வந்து ஒரு மேப்ன்னு கன்சிடர் பண்ணிக்கும். இது வந்து ஒரு லென்த்ன்னு கன்சிடர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்துட்டு அந்த வேல்யூன்னு வந்து மாத்திக்கும். இது வந்து அது வேல்யூன்னு மாத்துச்சு அப்டின்னா, அந்த இடத்துல தான் வந்து நம்மளால ரைட் பண்ண முடியும். இந்த 4 3 போட்டிருக்கோம்ல. இந்த வேல்யூ வந்து நம்மளால வந்து இது பண்ணிக்க முடியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தோட கண்ட்ரோல் வந்து வந்துரும். இது ஆக்சுவலா நான் பண்றப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். நான் இதுக்கு 2த்துக்கும் இடையில இருக்க ஆஃப்செட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். இது வந்து நம்ம ரைட் பண்ண வேண்டிய இடம் இது. இந்த ப்ராப்பர்ட்டீஸ்ல இருக்க இடம் பார்த்தீங்க அப்டின்னா, இதுதான் ப்ராப்பர்ட்டீஸ்க்குள்ள இருக்க வேல்யூ. இதுலருந்து நம்ம +39 வந்து நம்ம வந்து ஓவர்ரைட் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த வேல்யூ வந்து நம்ம லீக் பண்ணிக்குவோம். இந்த வேல்யூவ லீக் பண்ணிட்டு, தென் இதுலருந்து நம்ம இந்த இத மட்டும் தனியா செப்பரேட் பண்ணி எடுப்போம். செப்பரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அத வந்து நம்ம வந்து +39 பண்ணிட்டு, அந்த ப்ராப்பர்ட்டீஸோட அட்ரஸ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். 1/2/1க்குள்ள ஒரு ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணி அத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிருவோம். அது எப்படி பண்றதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட்டோட மேப்பும், தென் வந்துட்டு ப்ராப்பர்ட்டீஸும் வேணும். அது வந்து எப்படி எடுக்கலாம் அப்டின்னா, ஃப்ளோட் அரே டாட் இந்த மாரி குடுத்து நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து எடுத்துக்குவோம். இது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டா ரிட்டர்ன் ஆகும். நம்ம வந்து ஃப்ளோட் டூ இன்ட் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு, தென் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எக்ஸாக்ட்டா வந்து இந்த பார்ட் தான் வந்து தேவை.
அத நம்ம தனியா வந்து ஷிஃப்ட் பண்ணி எடுத்துப்போம். அது எப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம் அப்டின்னா, இத நம்ம 32 இது வந்து நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு அந்த வேல்யூ வந்து கெடைச்சிரும். இந்த பார்ட் மட்டும் தனியா கெடைச்சிரும். ஒருவேள லெஃப்ட் பார்ட் நமக்கு வேணும் அப்டின்னா, இத வந்து நம்ம 0xFF ஓட நம்ம வந்து அண்டு பண்ணோம் அப்டின்னா, அந்த 8F ஓட அண்டு பண்ணோம்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் கெடைச்சிரும். ஸோ 2 வேல்யூ நம்ம தனித்தனியா கூட பிரிச்சு எடுத்துக்கலாம் வேணும்னா. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த வேல்யூ வந்து அப்படி இருக்கட்டும். இந்த 2 ஆப்ஜெக்ட் மேப்பும், ப்ராப்பர்ட்டீஸ் மேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டா இருக்கும்னு அப்படியே விட்டேன். தீம் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எடுப்போம். இதுலருந்து நம்ம 32 இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு வந்துட்டு நமக்கு ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து நமக்கு வந்து கெடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட்டோட மேப்ப வந்து நம்ம பிரிச்சு எடுக்கணும் அப்டின்னா, இதுலருந்து நம்ம வந்து 0x FFF இதோட அண்டு பண்ணோம் அப்டின்னா, நமக்கு வந்து கெடைச்சிரும். இது 2மே பிக் இன்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பிக் இன்ட் வந்து ரிட்டர்ன் பண்றனால நான் கடைசில வந்து n சேர்த்துக்கிறேன். இத வந்து நம்ம கன்சோல் டாட் லாக் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். 2மே பார்த்தீங்கன்னா, இங்க வச்சுட்டேன். நான் ரன் பண்றேன். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து 2 வேல்யூவுமே கெடைச்சிருச்சு. நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அட்ரஸும் கெடைச்சிருச்சு. ஆப்ஜெக்ட்டோட மேப் வந்து கெடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம பிளஸ் 39 வந்து பண்ணோம். அரேவோட கமெண்ட்ஸ்னு கமெண்ட்ஸ் இல்ல. இது இந்த மாரி வச்சுக்குவோம். அட்ரஸ் வந்து வச்சுக்குவோம். இது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ப்ராப்பர்ட்டீஸ் வேல்யூஸ்லேருந்து +39 இந்த இடத்துல தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் லென்த் தான் நம்ம ஓவர்ரைட் பண்ண ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம செட் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்ட். இந்த இதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த அட்ரஸ் செட் பண்ணணும். தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம எடுத்திருக்க மேப் வேல்யூ வந்து செட் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அப்பர், லோவர் பிட்ஸ் வந்து வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த அப்பர், லோவர் பிட்ஸ் இந்த லாஸ்ட் வீடியோல நம்ம யூஸ் பண்ண ஃபங்ஷன் வந்து இங்க பேஸ்ட் பண்ணிப்போம். இது வந்து நமக்கு 2 இதையும் நமக்கு செட் பண்ணி குடுத்துரும். நான் அகைன் வந்து நான் அத ரன் பண்றேன். ஸோ இத வந்து நம்ம கடைசியா வந்து போட்டுப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரெக்ட்டா வந்து செட் பண்ணிட்டோம். இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இந்த ஃப்ளோட் அரேவோட ஆஃப் பை 1ல நம்ம இந்த வேல்யூ வந்து எழுதிறலாம். இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நம்மளோட மேப் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. அந்த நெக்ஸ்ட் இருக்க அந்த ஆப்ஜெக்ட் அரேயோட மேப் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த வேல்யூ மட்டும் நீட்டா வந்து சேஞ்ச் ஆயிரும். அதோட ப்ராப்பர்ட்டீஸ் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ ப்ராப்பர்ட்டீஸ் அட்ரஸ் வந்து நம்ம சின்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அரேல இருக்க ஒரு வேல்யூ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுனால, அந்த இடத்துல வந்து நம்மளோட வேல்யூ வந்து நம்ம வந்து மாத்தி வந்து எழுதிக்கலாம். நான் ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு தெளிவா புரியும். பிரச்சனை இருக்கு. ஒரு இங்க வந்து 2, 3, 4 இருக்கும். எனக்கு 3 தான் போட்டிருக்கும். நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ வந்து சேஞ்ச் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். i.4 வந்து நம்ம ரீட் பண்ணி பார்ப்போம். i.4ல இந்த வேல்யூ வந்து இருக்கு. என்ன வேல்யூங்கிறது தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த என்ன பண்ணியிருக்கோம்னா, இத தனி நம்பரா போட்டுருக்கோம். இது இங்கேயே க்ளோஸ். இது 2ம் தனித்தனியா இல்லாதனால பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரே 32 பிட் நம்பரா வந்து மாறி இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. நம்மளோட எலமென்ட்ஸ் பாயிண்டர் வந்து இங்க தனியா மாறிடுச்சு. எலமென்ட்ஸோட லென்த் இது வந்து இங்க மாறிடுச்சு. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட்டோட மேப் வேல்யூ வந்திருக்கு. இப்போ வந்து நம்மளோட அவுட் ஆஃப் பவுண்ட் அரேவோட லென்த்த வந்து நம்ம செக் பண்ணுவோம். இப்போதைக்கு 1 இருக்கு. இப்ப நம்ம array.4 இதோட வேல்யூ என்ன இருக்குன்னா, இதுல வந்து 256ங்கிற வேல்யூ இருக்கு. இந்த array.4 வந்து நான் 1337ன்னு வந்து நான் ஓவர்ரைட் பண்றேன். இப்பயுமே தப்பா வேற எங்கேயோ ஓவர்ரைட் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன். இதே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தப்பா வேற எங்கேயோ வந்து ஓவர்ரைட் பண்ணிட்டோம். ஸோ, அத நம்ம வந்து செக் பண்ணி வந்து பார்ப்போம். இத வந்து கமெண்ட் பண்ணிட்டு, ஆஃப்செட் சேஞ்ச் ஆனனால தான் பிரச்சனையா இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பர்ட்டீஸோட அட்ரஸ் வந்து இங்க இருக்கு. இதான் வந்து ப்ராப்பர்ட்டீஸோட அட்ரஸு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அவுட் ஆஃப் பவுண்ட் அரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து இருக்கு.
அவுட் ஆஃப் பவுண்டோட அரேயோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல இருக்கு. இத தான் வந்து நம்ம ஓவர்ரைட் பண்ணணும். ஸோ இதோட இடம் பார்த்தீங்க ஒரு குடுத்து. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டியோட மேப் போயிரும், லென்த் போயிரும். அதுக்கப்புறம் இத தான் வந்து வேல்யூவா எடுத்துக்கும். ஸோ நம்ம இந்த வேல்யூ வந்து நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா அதிகமா நம்ம வேல்யூ வந்து நம்ம ஓவர்ரைட் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த அட்ரஸ் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். 40268 இந்த தான் கிடைச்சிருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ நம்ம இந்த என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இத வந்து 68 எடுக்காம 69ன்னு வந்துருக்கோம். ஏன் அப்படின்னா, இங்க வந்து இது வந்து பாயிண்டர் வந்து டேக் ஆயிருக்கு. அது பாயிண்டர் டேக் ஆகாம இருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல கன்ஃப்யூஸ் ஆயிருக்கு. ஸோ அது வேற ஏதோ அட்ரஸ வந்து அது மாத்தி வந்து எடுத்துருச்சு. ஸோ நம்ம இங்க என்ன பண்ணுவோம், 30க்கு பதிலா 40ன்னு போட்டு ஸோ அந்த ஒரு நம்பர் வந்து மாறுற பாயிண்டர் டேக்கிங் வந்து நம்ம ஒழுங்கா பார்க்காதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2 தடக்க வந்து நம்ம அகைன் வந்து செக் பண்ற மாரி ஆயிருச்சு. அகைன் வந்து இத ரன் பண்றேன். அதுக்கு முன்னாடி வந்து ஓகே அன்கமெண்ட் பண்ணியாச்சு. இப்ப i.4 பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 1ன்னு இருக்கு. ஸோ 1ன்னா வந்து ஆ இதோட லென்த்த வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு 1 தான். ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா, இதில ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. இதோட லென்த் வந்து 1 தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், array.4 = 1337ன்னு மாத்துறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட அவுட் ஆஃப் பவுண்ட் அரேயோட லென்த் மாறிருச்சு. ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம ப்ராப்பர்ட்டீஸோட அந்த எலிமெண்ட்ஸ் பாயிண்டர வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டி அரேயோட பாயிண்டர வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அதில இருக்க ஒரு வேல்யூவ வந்து இது நம்மளோட இந்த அவுட் ஆஃப் பவுண்ட் அரேவோட லென்த் இருக்க பாயிண்டர வந்து நம்ம வந்து குடுத்துட்டோம். ஸோ இந்த வேல்யூவ சேஞ்ச் பண்றப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லென்த் வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாக்ட்டா வந்து அந்த வேல்யூவ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில நீங்க ஒரு அட்ரஸ் மாத்துனாலுமே, இப்ப நான் பண்ண மாரி நீங்க அகைன் வந்து நீங்க டீபக் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம மாத்திட்டோம். ஒரு அரேவோட லென்த்த வந்து நம்ம மாத்துனாலே நம்ம ஈஸியா வந்து நம்ம கோட் எக்ஸிகியூஷன் வந்து எடுத்துரலாம். இது வந்து நம்ம முன்னாடி பண்ண மாரியே, முன்னாடி பண்ண வீடியோல பண்ண மாரியே நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இதோட லென்த்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் நான் எப்பயும் பண்ற மாரி ஒரு டெம்பரவரியா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிப்போம். இந்த ஆப்ஜெக்ட்ல தான் சும்மா இப்போதைக்கு நான் ஷெல்லுன்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஷெல்லுனா மேல இருக்க அந்த ஷெல் ஃபங்ஷன் அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நான் இப்போதைக்கு வந்து சும்மா டெம்பரரியா ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணுவோம் அப்புட்ன்னா, ஜென்ரலா வந்து ஆ இந்த டெம்ப் ஆப்ஜெக்ட்டோட மேப்ப வந்து நம்ம ஒரு ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்டா வந்து நம்ம மாத்திருவோம். நமக்கு வந்து அட்ரஸ் ஆஃப் பிரிமிட்டிவ் வந்து நம்ம ஈஸியா வந்து எடுத்துரலாம். இதுக்குள்ள இருக்கிறத வந்து நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ வந்து நம்ம லீக் பண்ணிடலாம் இதோட அட்ரஸ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரீட், ரைட்டுங்கிறத வந்து அடுத்தடுத்து வந்து எடுத்துரலாம். ஸோ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, இது நமக்கு வந்து தேவையில்ல. நம்ம டீபக் பண்றதுக்காண்டி தான் வச்சிருந்தோம். ஸோ இத வந்து எடுத்து விட்டுறேன் நானு. ஸோ இப்போ வந்து நம்ம அட்ரஸ் ஆஃப் பிரிமிட்டிவ் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணுவோம். இங்க வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வாங்கிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து அதோட அட்ரஸ வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். லெட் சீக்ரெட் அட்ரஸ் நம்ம வந்து அந்த அட்ரஸ வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த அட்ரஸ லீக் பண்ணல. இனிமேல் தான் வந்து நம்ம அந்த அவுட் ஆஃப் பாண்டர்ல இருந்து இதோட எலமெண்ட்ஸோட பாயிண்ட்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். இந்த அட்ரஸ் ஆஃப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு டெம்பரரி ஆப்ஜெக்ட் வேணும். ஒரு ஆப்ஜெக்ட் போட்டு வைக்கிறதுக்காண்டி டெம்பரரி ஆப்ஜெக்ட் அரே வேணும். ஸோ இங்க நம்ம அந்த அரேல வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து போட்டு வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே வந்து வேணும். எஃப்எல் இங்க வந்து நான் பாயிண்ட் பாயிண்ட் இந்த மாரி வச்சுக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம் அப்புட்ன்னா, இந்த இடத்துல தான் வந்து நம்ம வேல்யூ வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ வந்து நம்ம இங்க குடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து அதுலருந்து நம்ம ரீட் பண்ற மாரி நம்ம மாத்துவோம். அது எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃப்ளோட்டிங் அரே மேப் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த அவுட் ஆஃப் பவுண்ட் அரேலேருந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூவா வரிசையா பிரிண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளோட்டிங் அரே மேப் எங்க இருக்கு? டெம்ப் ஆப்ஜெக்ட் வந்து எங்க இருக்கு? அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொன்னா நம்ம எடுப்போம். ஓகே. இதெல்லாம் நீங்க முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அரே.4 இதோட வேல்யூ வந்து நீங்க மறுபடியும் ஓவர்ரைட் பண்ணிரணும். ஏன்னா அது நம்ம முன்னாடி கன்சோல்ல தான் ஓவர்ரைட் பண்ணோம். நான் அகைன் வந்து அந்த வேல்யூ வந்து நான் குடுத்துக்கிறேன். நான் அகைன் வந்து ரன் பண்ணிக்கிறேன். இப்ப நமக்கு வந்து நம்ம அவுட் ஆஃப் பவுண்ட் அரேயோட லென்த் வந்து 337ன்னு மாறியிருக்கும். இதுலருந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி வந்து பார்ப்போம். நமக்கு ஒரு சில வேல்யூஸ் வந்து நெறைய பிரிண்ட் ஆயிருக்கு. நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளோட் அரேயோட எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவை.
நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டோட மேப் வந்து தேவை. நம்ம ஃப்ளோட் அரேயோட எலமெண்ட்ஸ வந்து எடுத்துக்குவோம். இந்த எலமெண்ட்ஸ் பாயிண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் இருக்கு. இதான் வந்து அதோட இத வந்து நம்ம எடுத்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 1 பாயிண்ட் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, அது இருக்கு. 1.7, 1.8ங்கிற வேல்யூ இங்கே தான் இருக்கு. ஸோ நீங்க இப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த எலமெண்ட்ஸ் பாயிண்டர் வந்து நம்ம வந்து ரீட் பண்ணணும். அது வந்து எங்க இருந்து லீக் ஆகுது நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து 402 பிடி இந்த இதில வந்து முடியுது. இது வந்து எந்த இண்டெக்ஸ்ல வந்து லீக் ஆகுது நம்ம மேல வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5த் இடத்துல வந்து லீக் ஆகுது. ஸோ 402 பிடி இந்த இது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. இந்த எலமெண்ட்ஸோட பாயிண்டர் வந்து நம்ம இங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5த் ஆஃப்செட்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆப்ஜெக்ட் அரேயோட மேப் வந்து பார்க்கணும். டெம்பரரி ஆப்ஜெக்ட்டோட இதோட மேப் வந்து நம்ம இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெம்ப் ஆப்ஜெக்ட்டோட மேப்பு. இத நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி இருக்க வேல்யூ வந்து வீடியோல வந்து நம்ம நெட்ல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது வேணா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நமக்கு மேப் வந்து 1CB8A1 இந்த இது வந்து முடியும். இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ்ல இருக்கு. 11வது இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. இத காப்பி பண்ணி நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் மேப் வந்து இந்த இடத்துல தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எலமெண்ட்ஸ் இருக்கு. இதையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்டோட மேப் வந்து வேணும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து மேப் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. 4த் இண்டெக்ஸ்ல வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மேப் இருக்கு. ஃப்ளோட் மேப்னு வைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆப்ஜெக்ட் மேப்போட வேல்யூ வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம மாத்திருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு அதில இருக்க வேல்யூஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் நமக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்தாச்சு. இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவுட் ஆஃப் பவுண்ட் அரேவோட ஆப்ஜெக்ட் மேப் வந்து 11த் இடத்துல இருக்கு. ஓ! ஆனா இங்க வந்து ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து மேப் வேல்யூ வந்து இங்க இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லோவர் பிட்ஸ்ல இருக்கு. இது இங்க வந்து ஹையர்ல இருக்கு. நம்ம தனியா செப்பரேட் பண்ணி எடுக்கிற மாரி தான் வந்திருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அவுட் ஆஃப் பவுண்ட் அரேல வந்து 4த் இண்டெக்ஸ்ல இருக்கு. இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவா இருக்கும். நம்ம ஃப்ளோட்ட வந்து நம்ம இன்ட்டா மாத்திரலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைக்கிறதுக்காண்டி நம்ம வந்து நம்ம இந்த லாஸ்ட் வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எஃப்எஃப் ஓட வந்து அண்டு பண்ணிப்போம். பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த கடைசி வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஃப்ளோட் மேப் வந்து நமக்கு கிடைச்சிரும். இந்த வேல்யூ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் மேப் இந்த வேல்யூவ வந்து நம்ம வந்து ஓவர்ரைட் பண்ணிப்போம். இத வந்து நான் என்ன பண்றேன், இன்டூ ஃப்ளோட் வந்து மாத்திக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரே வேல்யூ வந்து ஓகே தான். ஏன்னா இது வந்து நல்லா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இது அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து 0, 0ன்னு தான் இருக்கு. ஸோ அது எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், இத வந்து நான் வந்து ஃப்ளோட் மேப் இந்த வேல்யூவ வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்ப இத வந்து ஒரு பிக் இன்ட்டா ரிட்டர்ன் பண்றனால இங்க நான் பிக் இன்ட் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இத நம்ம வந்து ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டோட மேப் வந்து ஒரு ஃப்ளோட் மேப்பா வந்து சேஞ்ச் ஆயிரும். நம்ம ஆப்ஜெக்ட் மேப்பையும் ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ லெட் இது வந்து நம்ம அவுட் ஆஃப் பவுண்ட் அரேல வந்து 11த் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ இத நான் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் அவுட் ஆஃப் பவுண்ட் அரே இத வந்து நான் வந்து ஒரு ஃப்ளோட் மேப் இந்த இத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம லீக் அட்ரஸ் வந்து எங்க இருக்கும் அப்டின்னா, நம்ம டெம்ப் ஆப்ஜெக்ட்டோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ அங்க தான் வந்து நம்ம இது மாத்துனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்க வேல்யூ வந்து அது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இதா தான் இருக்கும். ஸோ இதுல ஷெல்லோட அட்ரஸ் வந்து நமக்கு வந்து லீக் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம லீக்ட் அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து நம்ம அவுட் ஆஃப் மோட் அரே வந்துட்டு, இத வந்து நம்ம மறுபடியும் வந்து டெம்ப் நம்ம பழைய வேல்யூவ வந்து நம்ம மாத்திப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த லீக்ட் அட்ரஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். நம்ம அட்ரஸ் ஆஃப் பிரிமிட்டிவ் வந்து கிராஃப்ட் பண்ணியாச்சு. அது ஒர்க் ஆகுதான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். நான் எடுத்துக்கிறேன். நான் அட்ரஸ் ஆஃப் ஷெல் குடுக்குறேன். ஷெல்லுங்கிற வேல்யூ வந்து வரல. சாரி நம்ம வந்து தப்பா குடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம நல் வேல்யூ வந்து நமக்கு இங்க குடுத்துருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஒர்க் ஆயிரும். நம்ம அட்ரஸ் ஆஃப் வந்து யூஸ் பண்ணோம். நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கிடைக்குது. இத நம்ம வந்து ஃப்ளோட்லேருந்து நம்ம ஹெக்ஸா வந்து நம்ம மாத்துவோம்.
இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. 1D43B1ங்கிறது கிடைச்சிருக்கு. நம்ம டீபக் பிரிண்ட் யூஸ் பண்ணி இதான் வந்து ஷெல் ஃபங்ஷனோட அட்ரஸா வந்து நமக்கு இதில பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா இந்த வேல்யூ தான் வந்திருக்கு. ஸோ நம்ம அட்ரஸ் ஆஃப் ப்ரிமிட்டிவ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கிராஃப்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரீட் ரைட் வந்து எழுதணும். ரீடுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு அட்ரஸ வந்து இன்புட்டா வந்து அட்ரஸ வந்து நம்ம இன்புட்டா வந்து வாங்கிட்டு, நம்ம அந்த ஃபேக் எலமெண்ட்ஸ் இருக்க இடத்துல வந்து அந்த அட்ரஸ் வேல்யூஸ்ல வந்து நம்ம -8 வந்து குடுக்கணும். ஃபேக் எலமெண்ட்டோட பாயிண்டர் அட்ரஸ் இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா 5. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவுட் ஆஃப் பவுண்ட் அரேயோட 5த் எலமெண்ட்ல வந்து இவங்க குடுத்திருக்க அப்பர் லோவர் பிட்ஸ் இவங்க குடுத்திருக்க அட்ரஸ்ல இருந்து நம்ம வந்து 8 வந்து மைனஸ் பண்ணி ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இதுக்கு வந்து அ இதுக்குமே வந்து ஒரு இது இருக்கும். மேப் இருக்கும், லென்த் இருக்கும். 4, 4 பைட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வேல்யூ ஸ்டார்ட் ஆகும். ஸோ அட்ரஸ் வந்து -8 பண்ணா தான் கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து நம்ம ரீட், ரைட் வந்து பண்ண முடியும். இங்க பார்த்தீங்கன்னா லென்த் இருக்கும். லென்த் நான் இப்போதைக்கு சும்மா 0 எக்ஸ்டெண்ட் குடுத்துருக்கேன். அதனால பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஃப்ளோட் அரே செகண்டா வந்து நம்ம அரே வந்து கிரியேட் பண்ணோம்ல. நம்ம ரிட்டர்ன் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்டா கிரியேட் ஆயிருக்க அந்த ஃப்ளோட் அரேயோட மேப் இதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நம்ம பண்ணிப்போம். நான் வந்து அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட வேல்யூ வந்து இருக்கும். அந்த அட்ரஸ்ல இருக்க வேல்யூ வந்து அந்த இடத்துல செட் ஆயிருக்கும். நம்ம ரீட் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இத வந்து நான் அப்படியே வந்து ரைட் ஃபங்ஷன வந்து எழுதிக்கிறேன். இந்த ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து வேல்யூ வந்து தேவைப்படும். அட்ரஸ் வேல்யூ குடுத்து நெக்ஸ்ட் இத ரிட்டர்ன் பண்றப்போ ஃப்ளோட்ல இருந்து இன்ட்டா கன்வெர்ட் பண்ணி தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து செட் பண்றப்போ வந்து இத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணாம ஈக்குவல் டூன்னு குடுத்து, அவன் குடுத்துருக்க வேல்யூ வந்து ஃப்ளோட்டா மாத்தி வந்து செட் பண்ணிப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரீட், ரைட் 2மே வந்து எழுதியாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இத ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவா ரிட்டர்ன் பண்ணனால தான் பிரச்சனை. இத வந்து ஒரு இன்ட்டா தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அப்பதான் நெக்ஸ்ட் வந்து இது ரீடுக்கு பாஸ் ஆகுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கரெக்ட்டா வந்து செட் ஆகும். வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா ரீட், ரைட் வந்து வருது. நம்ம வந்து ஒரே இத தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். என்னன்னா, அத வந்து லீக்டு இத வந்து ஃப்ளோட் டூ இன்ட்ல வந்து கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கோம். இப்ப வந்து ரீட் ஒர்க் ஆகுது. இப்ப ரைட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். இப்போ ரீடுக்கு பதிலா நான் வந்து ரைட்ன்னு எதுவும் வரல. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு ரீட், ரைட் எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து ஷெல் ஃபங்ஷனோட அட்ரஸ் வந்து கிரியே கண்டுபிடிக்கணும். இது பார்த்தீங்க அப்டின்னா, அட்ர் ஆஃப் ஷெல் குடுத்தாலே நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம சோர்ஸ் கோடோட அட்ரஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஷெல் ஃபங்ஷனோட சோர்ஸ் கோடோட அட்ரஸ் வந்து இந்த ஷெல் அட்ரஸ்லேருந்து சம் வேல்யூஸ் தள்ளி இருக்கும். அத நம்ம செக் பண்ணணும். ஸோ ஷெல் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் வந்து ஷெல் அட்ரஸு. இதுலேருந்து இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் கோட் அட்ரஸ். இதுலேருந்து நம்ம 12 இது இன்கிரீஸ் பண்ணோம்னா, அந்த சோர்ஸ் கோட் அட்ரஸ் வந்துரும். இந்த 44D இத வந்து நீங்க பார்த்துக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் கோட். இந்த 44D அதுல வந்து நம்ம 12 ப்ரெஸ் பண்ணிட்டோம். நமக்கு சோர்ஸ் கோட் அட்ரஸ் வந்து நமக்கு வந்து இது வந்து ஒரு பிக் இன்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். ப்ளஸ் என் போட்டுக்கிறேன். கடைசில ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பேஜோட அட்ரஸ் வந்து வேணும். இது வந்து சோர்ஸ் கோட் அட்ரஸ்லேருந்து நம்ம ப்ளஸ் சம் வேல்யூஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணா வந்துரும். அ இப்போ சோர்ஸ் கோட் அட்ரஸ் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சோர்ஸ் கோட். எப்பயும் போல நம்ம +4 குடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, +4 அதுக்கப்புறம் இது வந்து 16 பைட். ஸோ +20 பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ரீட் எக்ஸல் பேஜோட அட்ரஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். இதுலருந்து நம்ம ஷெல் கோடோட அட்ரஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப பண்ணது நம்ம லாஸ்ட் 3 சேலஞ்ச் பண்ணது தான். இது எக்ஸாக்ட்டா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும் அப்படின்னா, நீங்க செகண்ட் ஆர் 3 சேலஞ்ச் 2லயுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அத செக் பண்ணி வந்து நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ ஷெல் கோடோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரீரைட் எக்ஸல் பேஜ் அட்ரஸ்லேருந்து ஸோ சம் வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மாரி இருக்கும். இப்போதைக்கு நான் வந்து இத அப்படி வச்சிருக்கேன். இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுதுங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இத வந்து நான் இதான் பார்த்தீங்கன்னா, ரீரைட் எக்ஸல் பேஜோட அட்ரஸு. இதுலேருந்து நம்ம ஷெல் கோட் வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னு பார்க்கணும். முன்னாடி நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஷெல் கோடோட அந்த ஹெக்ஸ் வேல்யூ அந்த ஃபர்ஸ்ட் 8 பைட் ஹெக்ஸ் வேல்யூ வந்து நான் அப்படியே சர்ச் பண்ணியிருக்கேன். இது எக்ஸிக்யூட் பேஜ்ல -ங்கிறது.
ஸோ அதோட பாயிண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து நம்ம -0x6p பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஷெல் கோடோட அட்ரஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிருவோம். இப்போ வந்து +0x6 பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஷெல் கோடோட அட்ரஸ் வந்து கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைட் பண்ணணும். எங்க வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னா, சோர்ஸ் கோட் அட்ரஸ் வந்து +20ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரீட் பேஜ் அட்ரஸ் இருக்கும். அங்க தான் வந்து அந்த ஷெல் ஃபங்ஷன கால் பண்ணா அந்த கோட் ஃப்ளோ வந்து போகும். ஸோ இந்த அட்ரஸ வந்து நம்ம ஷெல் கோட் அட்ரஸ வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷெல் ஃபங்ஷன வந்து கால் பண்ணணும். இத நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஷெல் கோடுக்கு வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து போயிரும். அப்படி போயிருச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ஷெல் வந்து கிடைச்சிரும். அகைன் வந்து ரன் பண்றேன். என் ரிட்டர்ன் பண்றேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வின் டேஷ் இந்த இது வரனால அது வந்து டெர்மினேட் ஆயிருச்சு. இப்போ வந்து நமக்கு ஷெல் கோடோட ஆப்செட் வந்து ஜிடிபில வந்து ஒரு மாரி இருக்கு. நம்ம லைவ்ல பார்க்குறப்ப கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அது ஒர்க் ஆகுதான்னு ஒன்ஸ் செக் பண்ணிப்போம். ஒரு வேள ஒர்க் ஆகல அப்புட்னா நம்ம தனியா வந்து ஷெல் கோடோட அட்ரஸ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். எக்ஸ்போர்ட் ஜேஎஸ் வந்து ரன் பண்றேன். எனக்கு வந்து ஒரு 2 தடவ ரன் பண்ணா தான் ஷெல் கிடைக்குது. அகைன் ரன் பண்ணேன் ஷெல் கிடைக்கல. ஓகே ஷெல் கோட் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ அத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்புட்னா, தனியா D8 வந்து ரன் பண்றேன். ஷெல்லோட இது பண்றேன். அதுக்கு முன்னாடி இத நம்ம அன்கமெண்ட் பண்ணிப்போம். இப்போ D8 ப்ராசஸ் வந்து தனியா ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்புட்னா, நம்ம ஜிடிபியோட அந்த ப்ராசஸ வந்து அட்டாச் பண்ணிப்போம். D8 ஓட ப்ராசஸ் ஐடி எடுத்துட்டு அத டைரக்ட்டா வந்து நான் ஜிடிபியோட அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பாயிண்டர் இருக்கு. சர்ச் ஹைஃபன் இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷெல் கோட் இருக்கு. 2 இடத்துல இருக்கு. நம்ம ரீரைட் எக்ஸிக்யூட் பேஜ் வந்து எங்க இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கணும். ரீட் எக்ஸிக்யூட்டபிள் +2 இந்த இடத்துல தான் ரீட் எக்ஸிக்யூட் பேஜ் இருக்கு. இங்கேருந்து நம்ம வந்துட்டு இத வந்து இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய வேல்யூவா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த வேல்யூவா தான் இருக்கு. 0x5c. எப்பயுமே இது வந்து நம்ம கடைசி பார்த்த ஒரு 4 சேலஞ்சுக்கு வந்து 0x5c தான் ப்ளஸ் பண்ற மாரி இருக்கு. ஸோ ஜிடிபில ரன் பண்ற இத மட்டும் நீங்க வச்சு மாத்தாதீங்க. நீங்க அகைன் தனியா ரன் பண்ணி அந்த ப்ராசஸ வந்து அட்டாச் பண்ணி நீங்க வந்து ஷெல் கோட் அட்ரஸ் எங்க இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எத்தன தடவ எக்ஸ்பயர் ரன் பண்ணாலும் நமக்கு வந்து ஷெல் வந்து கிடைச்சிரும். export.js வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அகைன் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். போல அகைன் ரன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ரன் பண்றப்ப ஷெல் கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்புட்னா, இந்த இத வந்து கேட் ஃபிளாகா வந்து மாத்திட்டு, இத வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கேட் ஃபிளாக் ஷெல் கோட் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். நீங்க ஜஸ்ட் வந்து ஷெல் கோட் கிரியேட் பண்ணணும்னா, நீங்க ப்ரீவியஸ் ஒரு 3வது வீடியோ பார்த்தீங்க அப்புட்னா உங்களுக்கு தெரியும். என் வீட்ல வந்து 8 பைட் ஷெல் கோட வந்து நம்ம ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷனோட நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இத வந்து நான் இப்ப காப்பி பண்ணிக்கிறேன், பழைய சேலஞ்சிலருந்து. இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த கேட் ஃபிளாக் கோடு. வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இத வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி இத வந்து அந்த கேட் ஃபிளாக் ஷெல் கோட வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இத வந்து நம்ம சர்வர்ல ரன் பண்றப்ப நமக்கு வந்து கேட் ஃபிளாக்ங்கிற மைதி வந்து அத ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேலஞ்ச் ஃபோல்டர் இருக்கு. ஸோ நம்ம அத வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிளாக் வந்து கிடைச்சிருச்சு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லெவல் 5 வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது புரியல அப்படின்னா, நீங்க அகைன் வந்து இந்த எடிட்ல அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். எப்படி வந்து ப்ராப்பர்ட்டீஸ் இண்டெக்ஸ்டு ப்ராப்பர்ட்டீஸ் எப்படிலாம் தனித்தனியா வந்து அவங்க ஸ்டோர் பண்றாங்கன்ட்டு. ஸோ இத அப்யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அரேயோட லென்த்த வந்து நம்ம வந்து மாடிஃபை வந்து நம்ம வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சேலஞ்சில வந்து பார்க்கலாம்.